அனைவருக்கும் வணக்கம். இயேசுவை காண்போம் இறையாட்சி வழியாக உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்பதை நான் முழுமனதுடன் நம்புகின்றேன். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து நம்மோடு பயணிக்கும் ஒரு இறைவனாக அவர் இருக்க நாம் மன்றாடுவோம். இயற்கையும் ஆரோக்கியமும் என்ற தலைப்பில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் நாம் சிந்திக்கவிருக்கும் இறை வார்த்தையானது யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 3. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 3. அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. இறையேசுவில் இனியவர்களே, இந்த உலகத்தை கடவுள் படைத்தார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொன்றிற்கும் அடிப்படை காரணம் கடவுள். கடவுளின் கைவன்மையை நாம் காண்கின்றோம். இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த யோவான் நற்செய்தி என்பது மற்ற 3 நற்செய்திகளை விட சற்று உயர்வானது, மாறுபட்டது. மற்ற 3 நற்செய்திகளும் மத்தேயு, மாற்கு, லூக்கா இவைகள் ஒத்த நற்செய்திகள், ஒத்தமை நற்செய்திகள் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த யோவான் நற்செய்தி இறையியல் நற்செய்தி என்று சொல்லுவார்கள். இதில் இயேசு ஆண்டவரின் அந்த இளமை பருவமோ பிறப்போ எதை பற்றியும் யோவான் பேசுவது கிடையாது. மாறாக ஆண்டவர் வாக்கு மனிதரானார் என்ற ஒரு அடிப்படையில் கருத்தில் அவர் தன்னுடைய நற்செய்தியை துவங்குவார். இதில் யோவான் கோடிட்டு காட்டும் ஒரு கருத்து என்னவென்றால், இயற்கை, இந்த உலகு, இதை படைத்தது இறைவன். தொடக்க நூலில் உள்ள அந்த படைப்பு கருத்துக்களை யோவான் தன்னுடைய முதல் அதிகாரத்தில் கொண்டு வருவார். ஆக அந்த தொடக்க நூல் படைப்பு அந்த கருத்தும் யோவான் தொடங்கும் இந்த கருத்துக்களுக்கும் ஒரு பாலம் இருக்கும், ஒரு தொடர்பு இருக்கும். ஆக இயேசுவின் முந்தைய, அதாவது சிறு பருவ வாழ்க்கையை இவர் குறிப்பிடாமல் தொடக்க நூலில் குறிப்பிடும் அந்த இயற்கையை பற்றியும் படைப்பினை பற்றியும் இவர் எழுதி அதிலிருந்து துவங்குவார். இவ்வாறு முழு விவிலியத்தையும் உள்ளடக்கி துவங்குவதுதான் யோவான் நற்செய்தியின் சிறப்பம்சம். ஆக யோவான் துவங்கும் இந்த முதல் அதிகாரத்தில் அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை என்று தொடக்க நூலின் கருத்துக்களை இங்கு யோவான் பிரதிபலிப்பார். எல்லாம் கடவுளால் உண்டாக்கப்பட்டது, அவனின்றி அணுவும் அசையாது, எல்லாவற்றிற்கும் காரணமானவர் கடவுள். இதைதான் நாம் இந்த திருவிவிலியத்தில் பல்வேறு புத்தகங்களில் நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் படைத்த பல்வேறு உயிர்களில் மிகவும் முக்கியமானது மனித உயிர், மனித வாழ்வு, மனித படைப்பு. கடவுள் மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். தொடக்க நூல் புத்தகத்தில் இதை பார்க்கின்றோம். ஏன் இந்த மனித படைப்பு என்பது மற்ற படைப்புகளை விட மிகவும் சிறந்ததாக இருக்கிறது? ஏன் கடவுள் மனிதனை எல்லா படைப்பிற்கும் ஓர் உச்சகட்டமாக ஏன் படைத்தார் என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுள் வானம், பூமி, மரம், செடி
ஆறு, நீர்நிலைகள் எல்லாவற்றையும் படைத்தார். படைத்த பின்பு அவர் மனிதனை படைத்தார். இதைதான் நாம் தொடக்க நூல் 1ஆம் அத்தியாயம் 26 வசனம் முதல் நாம் வாசிக்க கேட்கின்றோம். அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம் என்று படைத்தார். மற்ற படைப்புகள் அனைத்தும் கடவுள் மனிதனுக்காக படைத்தார். ஆனால் அவருடைய சாயலை கொடுக்கவில்லை. ஆனால் மனிதனுக்கு மட்டும் கடவுள் தன்னுடைய சாயலை கொடுத்தார். மானிடரை நம் உருவிலும் சாயலிலும் உண்டாக்குவோம் என்று சொல்லி படைத்தார். ஆகவே கடவுளின் படைப்புகளில் ஒரு சிறப்பம்சமாக விளங்கும் இந்த மனித படைப்பு ஒவ்வொன்றும் கடவுளின் சாயலால் படைக்கப்பட்டது. நீங்களும் நானும் கடவுளின் சாயல். ஏன் கடவுளின் சாயல்? அதைதான் நாம் இந்த தொடக்க நூல் 2ஆம் அத்தியாயம் 7வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்கின்றோம். அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். கடவுள் நம்முடைய நாசிகளில் அவருடைய உயிர் மூச்சை ஊதினார். இதன் மூலம் நாம் அனைவரும் மனிதர்களாக மாறினோம். ஆக நம்மை வாழ வைப்பது இந்த கடவுள் கொடுத்த அந்த உயிர் மூச்சு. உயிர் மூச்சு இல்லை என்றால் நாம் அனைவரும் பிணங்களாக மாறிவிடுவோம். இந்த உயிர் மூச்சை நாம் சுவாசிக்கும் பொழுது கடவுள் நம்மில் முழுமையாக இருக்கின்றார். இரண்டர கலந்து இருக்கின்றார். ஏனென்றால் ஒரு மனிதன் மூச்சு இல்லாமல் வாழ முடியாது, சுவாசிக்க முடியாது. அவன் சுவாசிக்க நிறுத்தினால் அவனுடைய உயிர் அவனுக்கு இல்லாமல் போகிவிடும். அவன் ஒரு பிணமாக மாறிவிடுவான். ஆக ஆதி பெற்றோர் மூலம் கடவுள் கொடுத்த இந்த மூச்சு இன்று நீங்களும் நானும் சுவாசித்து கொண்டிருக்கின்றோம். இது கடவுள் கொடுத்த மூச்சு. அவர் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். ஆக இந்த மூச்சு என்பது நமக்கு மிக மிக முக்கியம். நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு இந்த மூச்சு முக்கியம். இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்றோம், காற்று மாசுபட்டு இருக்கின்றது. பல்வேறு விதங்களில் நாம் சுவாசிக்கும் இந்த காற்றானது மாசுபட்டிருக்கின்றது. இதனால் நமக்கு பல்வேறு வியாதிகள், நோய் நொடிகள் வருகின்றன. இதிலிருந்து நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். கடவுள் கொடுத்த அந்த உயிர் மூச்சு சுத்தமானது, உண்மையானது, நேர்த்தியானது. ஆனால் மனிதனின் சுயநலத்தால் இந்த உயிர் மூச்சு என்பது, காற்று என்பது இப்பொழுது மாசுபட்டு இருக்கிறது. இருப்பினும் நாம் என்ன செய்வது? இந்த மாசுபட்ட காற்றை சுவாசித்து நாம் உயிர் வாழ வேண்டும். ஆக இந்த முக்கியமான ஒரு கருத்தை நாம் நம்முடைய உள்ளத்தில் தாங்குவோம். கடவுள் இந்த உலகினை படைத்தார். எல்லாவற்றிற்கும் காரணனானவர் இந்த கடவுள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த படைப்பிற்கெல்லாம் ஒரு உச்சக்கட்டமாக, ஒரு முதற்கட்டமாக, ஒரு உயிரே படைப்பாக மனிதனை படைத்தார். அந்த மனிதன் கடவுள் கொடுத்த அந்த உயிர் காற்றினால், உயிர் மூச்சினால் இன்றும் உயிர் வாழ்கின்றான். இதில் நாம் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நாம் எல்லோரும் சமம். இந்த மூச்சு காற்று என்பது கடவுள் கொடுத்தது எல்லோருக்கும் ஒரே மூச்சு காற்று தான் கொடுத்தார். ஒரு பிரிவினருக்கு ஒரு சிறப்பான மூச்சு காற்றையும், ஒரு குழுவினருக்கு ஒரு தரம் கெட்ட காற்றையும் கொடுக்கவில்லை. ஆண்டவருடைய மூச்சு காற்று எல்லோருக்கும் சமம். ஆகவே நம்மிடையே இருக்கும் எல்லா வேறுபாடுகளையும் நாம் களைய வேண்டும். நம்மிடம் இருக்கும் எல்லா பிரிவினைகளையும் நாம் தகர்த்தெறிய வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது நாம் உண்மையாகவே கடவுளின் சாயல்களாக
மாறுகின்றோம். கடவுள் நம்மை படைத்த போது நாம் பிரிந்து வாழ வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. நாம் அனைவரும் ஒன்றாக ஓர் குடும்பமாக அவரின் உண்மையான படைப்புகளாக வாழ வேண்டும் என்றுதான் அவர் விரும்பினார். ஆகவேதான் தன்னுடைய மூச்சை எல்லோருக்கும் சமமாக அவர் கொடுத்தார். ஆனால் மனிதன் காலப்போக்கில் இந்த வேறுபாடுகளையும் பிரிவினைகளையும் உண்டாக்கி பிரித்து ஆளுகின்றான், பிரித்து வாழ்கின்றான். ஆகவே நாம் இதை களைவோம். நாம் அனைவரும் ஒரே குலம், ஒரு குடும்பத்தின் மக்கள், ஒரு தந்தையின் பிள்ளைகள் என்பதை உணர்வோம். நம்மிடையே இருக்கும் எல்லா வேறுபாடுகளையும் களைந்து நாம் அனைவரும் ஓர் குடும்ப மக்கள் என்று நாம் உணர்வோம், விசுவசிப்போம், நம்புவோம். நம்மிடையே இருக்கும் இந்த ஜாதி வேறுபாடு, மற்ற பிரிவினைகள், ஏற்றத்தாழ்வுகள், ஏழை பணக்காரன் என்ற பிரிவினைகள், பாகுபாடுகள் எல்லாம் மறையட்டும். ஏனென்றால் கடவுள் கொடுத்த மூச்சு காற்று எல்லோருக்கும் சமமானது. நாம் ஒவ்வொருவரையும் சமமாக சரியாக நடத்த வேண்டும். நாம் நம்மிடையே வேற்றுமை பாராட்டக்கூடாது, பிரிவினை உண்டாக்கக்கூடாது. குடும்பங்களில் கூட நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் எவ்வாறு ஒவ்வொருவரை நாம் நடத்துகின்றோம், எவ்வாறு நாம் ஒவ்வொருவரை பார்க்கின்றோம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றெல்லாம் நாம் பார்க்கக்கூடாது. எவ்வாறு நாம் குடும்பத்தில் ஓர் குடும்பமாக ஒற்றுமையாக வாழ்கின்றோமோ அதே அந்த ஒற்றுமை நம்முடைய சமுதாயத்திலும் இருக்க வேண்டும். ஏனென்றால் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவரின் சாயலாக படைத்தார். நாம் காணும் ஒவ்வொரு மனிதனும் கடவுளின் சாயலால் படைக்கப்பட்டவள். இந்த கருத்தை நாம் ஆழமாக உள்வாங்கிக் கொண்டு இதன்படி வாழ வேண்டும். இந்த பின்னணியில் நாம் இன்று பார்க்கும் இந்த ஹெல்த் டிப் என்னவென்றால் மூச்சு பயிற்சி. நாம் சுவாசிக்கும் இந்த மூச்சு பயிற்சி, இதை தான் நாம் பிரணயாமா அல்லது மூச்சு பயிற்சி என்று சொல்லுகின்றோம். இரண்டும் வெவ்வேறு. பிரணயாமா மூச்சு பயிற்சி என்பது வெவ்வேறானது. பிராணனை கட்டுப்படுத்துதல் தான் பிரணயாமா. பிராணன் என்றால் ஆக்சிஜன். இதை நாம் சுவாசிக்க வேண்டும். நம்முடைய நுரையீரலானது இந்த ஆக்சிஜனை உள்வாங்க வேண்டும். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் சுவாசிக்கின்றோமோ, உள் வாங்குகின்றோமோ, அவ்வளவு மிகவும் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமான ஒன்றாக இருக்கும். ஆக நாம் ஒவ்வொருவரும் இந்த பிரணயாமாவை செய்ய வேண்டும். மனிதன் என்பவன் உடல், மனம், ஆன்மா, பாடி, மைண்ட் அண்ட் சோல், உடல், மனம், ஆன்மா என்ற முப்பெரும் கூறுகளால் ஆக்கப்பட்டுள்ளான். இந்த உடலுக்கு நாம் யோகாசனா செய்கின்றோம், உடற்பயிற்சி செய்கின்றோம். மனத்திற்கு, மனம் மேம்பட நாம் இந்த பிரணயாமா செய்ய வேண்டும். உள்ளத்திற்கு அல்லது ஆன்மாவிற்கு நாம் தியானம் மற்றும் தாரணி மற்றும் சமாதி, மெடிடேஷன் போன்றவைகளை செய்து அதை மேம்படுத்த வேண்டும். ஆக உடல் நலம் இல்லாதவர்கள் யோகாசனம் செய்ய முடியாது. ஆனால் இந்த பிரணயாமா எல்லாராலும் செய்யக்கூடும், அனைவராலும் செய்ய முடியும். இதை செய்யும் பொழுது நமக்கு பல்வேறு பலன்கள் கிடைக்கிறது. இது ஒரு பெரிய தலைப்பு. இதை பற்றி பேச வேண்டுமே என்றால் நாம் அதிகம் பேசலாம். இருந்தாலும் உங்களுக்கு சுருக்கி நான் இதை கூற விரும்புகின்றேன். இதை இரு முறைகளாக நாம் செய்யலாம், இரு விதத்தில் செய்யலாம். ஒன்று மூச்சு இழுத்தல், இன்ஹேலிங். அடுத்து அந்த இழுத்த மூச்சியை தக்க வைத்தல், அதை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் உள். மூன்றாவது வெளிவிடுதல். இது ஒரு முறை. இது தொடக்கத்தில் எல்லோராலும் செய்ய இயலாது. ஆக நாம் என்ன செய்யலாம்? மூச்சு இழுத்து அதை வெளியே விடலாம். இதை எவ்வாறு இழுக்க வேண்டும்? நாம் நம்முடைய சின்முத்ரா, அதாவது நம்முடைய கையை இவ்வாறு வைத்துக்கொள்ள வேண்டும். வைத்துக்கொண்டு பத்மாசனத்தில் அமர வேண்டும். என்னால் பத்மாசனம் போட்டு உட்கார முடியாது அப்படின்னு சொன்னால் ஒரு சேரில் உட்காரலாம், ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு இதை நாம் செய்யலாம்.
நாம் கவனிக்க வேண்டியது நம்முடைய முதுகானது நேராக இருக்க வேண்டும். தலை, கழுத்து, முதுகு எல்லாம் நேராக ஒரே வடிவில் இருக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். இவ்வாறு இருக்கும் பொழுது நாம் செய்யக்கூடியது என்னவென்றால், மூச்சை உள் வாங்கி வெளியே விடுதல். ஒருவர் மூச்சு இழுக்கும் பொழுது இரு துவாரங்கள் மூலமாக நாம் இழுக்கின்றோம். இழுத்து நாம் மூச்சு வெளிவிடுகின்றோம். நாம் மூச்சு இழுக்க 3 அல்லது 5 வினாடிகள் எடுத்தால், நாம் மூச்சு வெளிவிடும் பொழுது அது 6ஆகவும் 10 வினாடிகளாகவும் இருக்க வேண்டும். இதுதான் ஒரு நியதி. அல்லது என்னால் 2 நிமிடம் தான் மூச்சு இழுக்க முடிகிறது என்றால், நான் அதை வெளிவிடும் பொழுது மிகவும் மெதுவாக 4 நிமிடங்கள் 1:2 என்ற ஒரு கணக்கில் நாம் விட வேண்டும். நான் முன்பு சொன்ன அந்த முறையில் மூச்சு இழுத்தல், தக்க வைத்தல், வெளியிடுதல், அந்த முறையில் நாம் 3 நிமிடம் இந்த மூச்சை உள் இழுத்தமேயானால், நாம் ஒரு 4 முறை அதை உள்ளே வைத்திருக்க வேண்டும். பிறகு அதை மெதுவாக வெளியிட வேண்டும். அது 2 முறை. அதாவது நாம் மூச்சு இழுக்கும் பொழுது 3 வினாடிகள் இழுக்கின்றோம். அதே மூச்சை நாம் தக்க வைக்கும் பொழுது நமக்கு அது 12 வினாடிகள் நாம் உள்ளே வைத்திருக்க வேண்டும். வெளியிடும் பொழுது அது 6 வினாடிகளாக இருக்க வேண்டும். 1:4:2 என்ற ஒரு கணக்கில் இருக்க வேண்டும். இந்த நாடி சுத்தி பிராணாயாமா மிகவும் முக்கியமானது. இதில் நாம் பல்வேறு பலன்களை அடைகின்றோம். மிக முக்கியமாக நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது. இந்த காலகட்டத்தில் கொரோனாவால் நாம் அனைவரும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதும் எல்லோரும் சொல்லுவது ஒருவருடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது மேம்பட வேண்டும், சிறப்புற வேண்டும் என்பதுதான். அது எவ்வாறு நடைபெறுகிறது? இந்த பிராணாயாமா செய்யும் பொழுது நம்முடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது சிறப்படைகிறது, வலுவடைகிறது. அதோடு மட்டுமல்லாமல் உடல், உள்ளம், ஆன்மா, அதாவது உடல், மனம், ஆன்மா முழுமை பெறுகிறது, தூய்மை அடைகிறது. இதை நாம் உணர வேண்டும். நம்முடைய மனமானது மிகவும் இலகுவாக மாறுகிறது. அதனால் எல்லா டென்ஷன், மற்ற எல்லா வரிஸ் எல்லாம் போய்விடும். நம்முடைய மனம் தெளிவு பெறும். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். நாம் கடவுள் கொடுத்த அந்த மூச்சை சுவாசிப்போம். சுவாசித்து நாம் ஒவ்வொருவரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள், சமமானவர்கள் என்பதை நாம் உணர்வோம். அதோடு மட்டுமல்லாமல் அனுதினமும் இந்த மூச்சு பயிற்சியை செய்து நாம் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். வணக்கம். Hello everybody. I am glad to meet you again through this looking unto Jesus. The Lord reigns. I am sure you are enjoying good health at home. Though we have locked down, still we are very comfortable enjoying the company of each other, trying to improve our family life, our bond together. And today, in our health and nature, we are going to reflect on the Bible verse of John 1:3. The Gospel of St. John, chapter 1, verse 3. It goes like this: all things were made through him, and without him was not anything made that was made. So God created everything, and he created human person as a crown of all creation. He had a purpose for this. He created everything more powerful than the human person, but still God put or kept human person as the crown of all creation.
Let's look into the Gospel of St. John. The Gospel of St. John will not have the infancy of Jesus Christ, about the birth of the Lord and his early years. But rather, John straight away starts with the baptism of Jesus. But John brings out the concept of creation, which we see in the book of Genesis. And here, he underlines this theme of creation in the first chapter. Thus, he is creating a kind of bridge connecting the book of Genesis and his first chapter, which means everything is connected. Though John doesn't speak about the infancy of Jesus Christ, but still he mentions about the creation of the world and talks about the crux of the creation, that is God. God created all of us without any distinction. Of all that he has created, he kept human person as the crown of all. And that's what we see in the book of Genesis. We are special. Though we are equal, but everybody is unique, special. And so, we are created in the image and likeness of God. We see in the book of Genesis, chapter 1, verse 26, where God decides, he makes a decision to create the human person, the first person, in his image and likeness. Thus, he wants to show that everybody is equal. The eyes of God, all of us are equal. No distinction, no difference, no divisions. We are all one. We are sons and daughters of one family. And that was the mind of God when he created. Let's move on to the second chapter of Genesis, where we see God breathing into the nostril of the human person, Adam, and breathing his own breath, giving us his own breath, which is a life-giving breath. And so you and I are breathing now the breath of God, which he gave to the first man. And so we should never appreciate any discrimination, any division among human persons, among human societies. We are all equal because we are created in the image and likeness of God. God wanted the human person as a peak, as a crown of the creation, so that we all appreciate him, we all reflect him in our deeds and words. But rather, we promote divisions and differences. Thus, we disfigure the image of God, which is not the mind of God. When I appreciate and promote disharmony, I really disfigure the image that is in me. Let's feel that we are all united. We are the best of all that God has created. Let's be proud of that. It's a great gift to given to all of us, human persons. But we, with our little petty mind, create lots of divisions. The caste system that is present. No, we are so much into that and we despise people. Let's not do that. God gave us his breath equally. And the first parents, they created, they brought us out so that we become their children of God ultimately. So let's be united.
breathing the breath of God which is common to all of us. And today in this context, let us see the pranayama or the breathing exercise. These two are different, the pranayama and breathing exercise. Pranan means, which means oxygen. Human persons need oxygen. The more oxygen that we breathe in, the better it is for us. So we need to inhale as much as possible the oxygen. We get this from trees, the fresh air, but today unfortunately the air is polluted. We see lots of air pollution. Why? Because of our selfishness. The vehicles that permeate lots of this air, which destroys our breathing. That's how we have lots of breathing problems. So this breathing is the ultimate for our human and healthy living. And so I would like to suggest to you today this pranayama, where you inhale oxygen and retain this inside and exhale. So these are 3 steps. There's also another way, you just inhale and exhale. That will be the first stage, because it's difficult for us to inhale and to retain that breath and to exhale. Let's first try the other method, just to inhale and to exhale. Very often we say, no, I cannot do exercises. Nobody is asking you to do any exercise. It is very simple. You just have this chin mudra and sit in Batmasana. Just squat on the ground. If you're not comfortable, just sit on the chair. That's enough. Make sure your back is straight. That's the only requirement. Your back should be straight. Sit erect and breathe. Concentrate. Human person is made up of body, mind and soul. These are the 3 factors that make human persons. The body needs lots of physical activities, exercises, the asanas. Mind needs this pranayama, where the mind really gets satisfied, feels comfortable. So let's do this. And the soul, of course, needs meditation and other forms of prayer, this samadhi, dharani, dhana and all that. Now let's concentrate on this mind and do this pranayama. There are 2 ways of doing this. One, the first simple method is to inhale and to exhale. Another method is to inhale, retention, then you exhale. And this has a kind of method. The first method, inhaling and exhaling. Suppose you take 5 seconds to inhale, your exhaling should be the double. It should be 10 seconds. Or if you follow the other second method, inhaling, retain what you have inhaled and exhale, it should be 1:4:2. This should be the measurement. Suppose if you inhale the breath, the air for 3 seconds, you should retain, the retention should be for 12 seconds and the exhaling should be for 6 seconds. 1:4:2. It is very important because your lungs get expanded and there is so much of oxygen that gets filled in and you feel really relaxed. It helps your immunity power. You get really, feel powerful within you. Physically you feel that you are strong. These days we find COVID-19 where people insist on this immunity power. Let's increase this immunity power. And this pranayama is one of the best ways to increase one's immunity power. If you do this regularly and breathe in and breathe out, it's a good exercise,
naturally you gain this immunity power. It also relaxes and cleanses your whole system, the body, mind and soul. So let us do this regularly. And those of us who cannot do the daily exercises like walking, jogging and all that, can do this. Even those who are physically challenged, they can sit quietly in a chair somewhere and do this well. May God bless us all. Let's remember that we are all breathing God's breath, which is common to all of us. And let's promote unity and harmony. May God bless us all. Have a happy and healthy life. God bless. நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, எங்கள் தந்தையே, இதோ நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றீர். உம்முடைய ஆவியால் நிரப்பிக் கொண்டிருக்கின்றீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம். இதோ இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தங்களுடைய கைபேசி மற்றும் கணினி மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய அருளால் நிரப்பியருளும். இதன் மூலம் இவர்கள் எப்பொழுதும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாக வாழவும், நீர் கொடுத்த அந்த உயிர் மூச்சை சுவாசிக்கும் உண்மை மக்களாகவும், வேற்றுமையை பாராட்டாது எல்லோரும் ஓர் குடும்ப மக்களாக வாழும் திறனை, ஆற்றலை பெற்ற மக்களாக வாழ அருள் தாரும். அன்னை மரியே, அருள் நிறைந்த தாயே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம் அன்பு திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசி நாங்கள் நோய் நொடி இல்லாது ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் எங்களை கைப்பிடித்து வழி நடத்தி அருளும். நாங்கள் சந்திக்கும் பல்வேறு பிரச்சனைகள், சோதனைகளை எல்லாம் நாங்கள் நல்ல முறையில் சந்திக்க, அதை ஆட்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். உம்மிடம் நாங்கள் இறந்து வேண்டுகின்றோம். நீர் எங்களுக்கு துணை செய்யும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய நல் ஆவி நம் அனைவரையும் காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.